இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டெட் எக்ஸாமோட தமிழ் எலிஜிபிலிட்டி கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. இது வந்து 2024 நடந்த ஒரு கொஷின் பேப்பர் சரிங்களா. நம்மளுக்கு தேவை வந்து தமிழ் மட்டும் தான். ஏன்னா நம்மளோட தமிழ் சிலபஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க G4 சிலபஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்குது. தமிழ் மொழி தகுதி தேர்வு சரிங்களா. நம்ம வந்து ஒரு கொஷினாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் சரிங்களா. ஒரு பொறுத்துக்கு மாதிரி கேட்டிருக்காங்க. பொக்கிஷம்னா என்னது? செல்வம் சரிங்களா. சாஸ்தினா மிகுதி சரிங்களா. விஸ்தாரம்னா பெரும்பரப்பு. சிங்காரம்னா அழகு சரிங்களா. அப்போ வந்து ஆன்சர் ஏ தான் கரெக்டான ஆன்சர். விடை வகை கேட்டிருக்காங்க. கடைக்கு போவாயா என்று கடைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்து கூறுறது மறை விடை. மறுபடியும் விடை வகை தான் கேட்டிருக்காங்க. வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை கூறுவது இனமொழி விடை. பாட்டு பாடவே அப்படின்னு சொல்லிது இல்லை எனக்கு வந்து கட்டுரை எழுத தெரியும், நடனம் ஆட தெரியும், அந்த மாதிரி அதுக்கு இனமாக சொல்றது வந்து இனமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்த கொஸ்டின் வந்து ஜேர்னலிசம்னா இதழியல். மீடியானா ஊடகம். உவமை தொடர்கள் உணர்ந்தும் பொருள்களை பொறுத்துக்கன்னு சொல்லிருக்காங்க. குன்றின் மேலிட்ட விளக்கு போல. பரவிய புகழ் சரிங்களா. குன்றின் மேலிட்ட விளக்குனா ஒரு குன்று மேலே விளக்கு எதுனா அது தெளிவாக தெரியும்ல. ஸோ அதனால் வந்து அது வந்து நல்லா பரவி இருக்குமா. ஸோ அதனால் வந்து பரவிய புகழ். வேலியே பயிரை மேய்ந்தது போல. கடமை தவறுதல் சரிங்களா. உடலும் உயிரும் போல. மனமுன்றிய துணை. ஸோ துணை ரெண்டுமே ஒன்றா இருக்கா. ஸோ அதனால் அப்படி வரும் ஆன்சரு. கிணற்று தவளை போல அறியாமை சரிங்களா. அதில் கிணத்துல இருக்க தவளைக்கு வந்து வெளி உலகமே தெரியாது. ஸோ அதனால் வந்து அதான் ஆன்சர் வரும். தன்வினை தொடரை கண்டறிக சரிங்களா. அகமது நேற்று வந்தான், இதுதான் தன்வினை தொடர். ஏன்னா அவன் வந்து வேற யாரும் இது பண்ணல. நேற்று வருவித்தார்னா பிறவினை. எவ்வளவு உயரமான வந்து உணர்ச்சி தொடர் அந்த மாதிரி வரும். பூக்களை பெறுகிறது கட்டளை தொடர். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றவராகுது. பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. இது ஆல்ரெடி வேற ஒரு எக்ஸாம்பிள் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சரிங்களா. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றவராக. குரலின் பத்தில் திளைக்காத தமிழன் உண்டா. இதுதான் கரெக்டான வந்து அதை ஒழுங்குபடுத்தி அமைந்திருக்க சொற்றொடர். அகரவரிசை சரிங்களா. அழகு, அழகு, அன்பு, ஆக்கம், ஆற்றல் சரிங்களா. எல்லாம் முதல் வடை எல்லாமே ஆன்னு சொல்லிட்டு வருதா. அதுக்கு அடுத்த வடை பார்க்கணும். லா வருது, ழா வருது. ஸோ அப்போ இந்த லா தான் முதல்ல வரும், ழான்றது பின்னாடி வரும், நான்றது அதுக்கு அடுத்து வரும் சரிங்களா. ஸோ அதனால் வந்து இது ஃபஸ்ட்டு எழுத்து எல்லாம் ஒன்றா இருந்துச்சுன்னா ரெண்டாவது எழுத்தை பார்த்து நம்ம வந்து வரிசைப்படுத்தணும். அது வேர் சொல் கேட்டிருக்காங்க. சென்று, சென்றார் சரியான கேட்டிருக்காங்க. சென்று, சென்றார். சென்றார்கோட வேர் சொல்ல பார்த்தீங்கன்னா சென்றுன்னு வராது, செல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். கண்டேன் அப்படின்னா கான் அப்படின்னு சொல்ல வரும். கேட்டார்னா கேள் அப்படின்னு சொல்ல வரும். பயின்றார்னா பயில் அப்படின்ற மாதிரி வரும். அதுக்கடுத்து வேர் சொல் தான் கேட்டிருக்காங்க. வேர் சொல் வினைமுற்று. நடக்கிறது நட. உண்கிறேன் உன். பேசினால் பேசு. போனான் போ அப்படின்ற மாதிரி வரும். அதுக்கடுத்து வேர் சொல் தான். தவறானது கேட்டிருக்காங்க. ஆனால் இதில் வா அப்படின்னா வருகைக்கு வந்து வேர் சொல் பார்த்தீங்கன்னா வா. தீர்த்தோன் அப்படின்னா தீர். உரைத்தது உரை. வீழ்ந்தனா வீழ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் சரிங்களா. வீழ்ந்த அப்படின்னு சொல்லிட்டு வராது. வீழ்ந்த அப்படின்றது பெயரச்சம். சரியான ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல். ட்ரஸ்ட்னா என்ன? ட்ரஸ்ட்னா அறக்கட்டளை சரிங்களா. மாற்றி கொடுத்துருங்க. வாலண்டியர்னா தன்னார்வலர். சோசியல் ஒர்க்கர்னா சமூக பணியாளர். ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்னா சாரணியர் சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்து சொல்லிருக்காங்க கலை சொற்களை. கோனிக்கல் ஸ்டோன்னா குமிழிக்கல். மிசைல்னா ஏவுகணை. காம்பினேஷன்னா புணர்ச்சி. ட்ரெஷரினா கருவூலம் சரிங்களா. லேண்ட் பிரைஸ்னா நிலக்கடவு சரிங்களா. அதுதான் கரெக்டான விடை. பிறமொழி சொற்கள் கடந்த தொடரை கண்டறிக சரிங்களா. 7 மின்விசிறிகள் உள்ளன. தங்க கட்டிகள் உள்ளனவா. எழுதுகோள்கள் வாங்கி வா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கு. அதிகாரிகள் உத்தரவு போட்டனர். உத்தரவு இல்ல ஆணை பிறப்பித்தனர் அந்த மாதிரி வரும் சரிங்களா. பொருந்தா சொல்லி கண்டறிக. கவை, கொப்பு, போத்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளையோட இது சரிங்களா. கிளையோட உட்பிரிவுகள். சண்டுன்றது பார்த்தீங்கன்னா இலைய சொல்லுவாங்க. சண்டு சருகு. சோம்பல் என்ன சொல்லக்கூடிய எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பு. உதித்த என்ன சொல்லக்கூடிய எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா மறைந்த. அணுகு அதோட எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா விலகு. தோரண மேடை என்ன சொல்லை பிரித்து தோரணம் கூட்டல் மேடை. ஒரு பத்தியை கொடுத்து கீழே வந்து ஆன்சர் கேட்குறாங்க சரிங்களா. இதுக்கான ஆன்சர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பத்திக்குள்ளாரே இருக்கும். பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் கிடைக்கும் நூலகம். கிராமங்களில் நூலகம் வந்து ஊர்ப்புற நூலகம் சொல்லுவாங்க. சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகம் வந்து 8 ஏக்கர்ல 8 தளத்தில் வந்து கட்டி வச்சிருப்பாங்க சரிங்களா. 8 ஏக்கர்ல 8 தளம். அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசியாவின் 2வது பெரிய நூலகம். நூலகம் அது வந்து பிரித்து எழுதுக. நூல் கூட்டல் அகம். சரியானது எழுதுக. கூற்று. இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்த
திவான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது புக்கில் வந்து தில்லான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். இந்திய தேசிய ராணுவத்தின் இதயமும் ஆன்மாவும் தமிழர்கள் தான் என்றார். காரணம், இந்திய தேசிய ராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள். ரெண்டுமே கரெக்டு. பிழையற்ற தொடரை தேர்வு செய்துக. அவள் அன்று கரெக்டாக வராது. அவள் அல்லல் அப்படின்னு தான் வரும். அவள் அல்லன்னு வராது. அவள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதே வந்து அங்கே அவன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா அவன் அல்லன் இன்னும் வரும். அவர்னு கொடுத்தோம்னா அவர் அல்லர் அப்படின்ற மாதிரி வரும். ஒருமை பன்மை கேட்டிருக்காங்க. மதியழகன் சூறாவளியின் போது தரைத்தளத்தில் தங்கியதால் தப்பினான். தப்பினார்கள் வராது. தப்பினா வராது. தப்பியது வராது. தப்பினான் அப்படின்னு தான் வரும். சொல்பொருள் சரிங்களா. சரியான இணை கேட்டிருக்காங்க. பரினா வந்து குதிரை, கரினா தான் வந்து யானை, சிற்றில்னா அது வந்து அந்த பெண்கள் விளையாடுற விளையாட்ட சொல்லுவாங்க. கமுகுனா பாக்கு சரிங்களா. பிழைத்திருத்தல் சரியான பதிலை தேர்ந்தெடுக்க. ஓர் நகரம், ஒரு அரசு, ஓர் நாள், இதெல்லாம் இது ஒரு நகரம்ன்றது தான் கரெக்டு. ஏன்னா வந்து ஓர் அப்படின்றது ஓர் அரசு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஒரு நகரம் அப்படின்ற மாதிரி வரும். சரியான விடை கேட்குறாங்க. ஓர் ஊர். ஏன்னா வந்து அந்த ஓர்ன்னு இருக்குல்ல, ஸோ அந்த அந்த வார்த்தை எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வர வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் லெட்டர் வந்து உயிரெழுத்துல வந்து தொடங்கி இருக்கணும். ஒருன்னு சொல்லிட்டு வருதுல்ல, அதுக்கு அடுத்து வர வார்த்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உயிர்மெய் எழுத்துல தொடங்கி இருக்கணும். ஸோ அப்படி வந்தால் தான் வந்து ஒரு ஓர்ன்றது கரெக்டாக போட முடியும். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஓருக்கு முன் அந்த இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஊர் அப்படின்ற ஒரு உயிர்மெய் எழுத்துல வந்து ஊவில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இங்கே ஒரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நகரம் சரிங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உயிர்மெய் எழுத்துல வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ வந்து உயிர்மெய் எழுத்துல ஸ்டார்ட் ஆகிறக்குள்ள உங்களுக்கு அதுக்கு முன்னாடி வந்து ஒருன்னு சொல்லிட்டு வரும். உயிர் எழுத்துல ஸ்டார்ட் ஆகக்குள்ள அதுக்கு முன்னாடி வந்து ஓர்னு சொல்லிட்டு வரும். சரியான தொடர் அமைப்பை குறிப்பிடுக. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்தேரம் உண்டு. ஓகே, இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான், நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. சிலப்பதிகாரம் எவ்வகை பாவில் அமைந்துள்ளது? அகவற்பா சரிங்களா, தெரிஞ்சுக்கோங்க. சிலப்பதிகாரம் அந்த அகவற்பா, அதாவது ஆசிரியப்பா சொல்லுவாங்கல்ல, ஸோ அதில் வந்து அமைஞ்சது. வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் மலர்ந்தார் ஒன்று என்று வள்ளுவரை புகழ்ந்தவர் யார்? பரணர் சரிங்களா. இதெல்லாம் நம்ம புத்தகத்துல தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம படிச்சுதான் ஆகணும். வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் மலர்ந்தார் ஓர்ந்து அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா பரணர். ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடைய உருவாக மயிலைநாதர் சரிங்களா. கார்காலத்தை பெரும் பொழுதாக கொண்ட நிலத்தை சுட்டுக. முல்லை. முல்லைக்கு வந்து கார்காலம் மட்டும்தான் வரும். கரம்பிடும்பை இல்லார் இத்தொடரின் பொருள் கூறுக. துன்பம் தராத நல்லார். இது வந்து திருக்குறள்ல வர வரிகள் நினைக்கிறேன். கரம்பிடும்பை இல்லார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. அப்படின்னா குரல் நெடில் வேறுபாடு கேட்டுருக்காங்க. கல் கால். கற்றல வந்து கல்லுன்னு சொல்லுவாங்க போல சரிங்களா. கல் அப்படின்னா படி சரிங்களா. கால் அப்படின்னா நம்மளோட உடல் உறுப்பை சொல்றாங்க. அதே போல வந்து ஒலி வேறுபாடு வந்து விதி வீதி. விதினா சட்டம், வீதினா தெரு. குரல் நெடில் வேறுபாடு கேட்டிருக்காங்க. நான் பாடம் படிப்பேன், நான் படம் பிடிப்பேன் சரிங்களா. அதுதான் கரெக்டான விடை. வேங்கை என்பதன் இருபொருள் தருக. வேங்கைனா வேங்கைன்னு சொல்லிட்டு ஒரு மரமும் இருக்கு. புளியை வந்து வேங்கைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் மட்டுமே தண்டனை ஏற்று நரகத்தை சேர்வேன், ஆனால் என் மக்கள் அனைவருக்கும் நலன் கிட்டும். ராமானுஜர் சரிங்களா. சரியான இணைப்பு சொல்ல வந்து இங்க கொண்டு நிரப்பணுமா. அதனால் அப்படின்னு சொல்லிட்டு வராது, எனவேன்னு வராது, ஏனெனில் அதுவும் வராது, ஆனால் தான் கரெக்டான விடை. நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் பணியால், ஆனால் இவை இல்லாதவருக்கோ மோசமான எசமான். தொகை சொற்கள் எத்தனை வகைப்படும்? காசி நகரத்தின் பெருமையை கூறும் நூல் எது? சரியான வினா சொல்ல கேட்டுறாங்க. இருக்கு என்ற பேச்சு வழக்கை எழுத்து வழக்க மாற்றுக. இருக்கிறது. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. எல்லாரும் வேகமா இங்கே போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். எல்லாரும் வேகமாக எங்கு போகிறார்கள், இதுதான் கரெக்டான விடை. நிறுத்தல் குறிகள் கேட்டாங்க. தமிழ் வந்து இயல் இசை நாடகம் என முத்தமிழை வளர்ந்தது. தமிழ் பார்த்தீங்கன்னா இயல் இசை நாடகம் என முத்தமிழை வளர்ந்தது, அதுதான் ஆன்சர் கரெக்டு. மீதி கீழே இருக்க மீதி மூணுமே தப்பு. கடல் முத்தினையும் அமிர்தனையும் தருகிறது. கடல் வந்து பார்த்தீங்கன்னா முத்தையும் தருது, அமிர்தத்தையும் தருதான் சரிங்களா. ஆன்சர் வந்து ஏ தான். ஏன்னா வந்து கடல் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, இது முத்தினையும் அமிர்தினையும் கமா போட்டிருக்காங்க, லாஸ்ட்ல வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காங்க. காலிங் பெல்னா அழைப்பு மணி, பிறமொழி சொல் கேட்டிருக்காங்க. அதுக்கு பிறமொழி சொல் தான். இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை ரிப்பீட் செய்து ஆன்சரை கண்டுபிடிங்க. இதே செய்முறையை மீண்டும் செய்து விடையை கண்டுபிடிங்க. ஆன்சர் ஏதான் கரெக்டு. விடை வகைகள். இது செய்வாயா என்று வினையப்போது நீயே செய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது ஏவல் விடை. நிறுத்தற் குறிகள் கேட்டிருக்காங்க.
கலாம் ஐயாவை காண்பதா எப்படி? மீதி மீதி இதில் தான் பாருங்க, 2 இதுவும் வராது. அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏவை பாருங்க, காண்பதா வினாக்குறி கேட்டு லாஸ்ட்ல எப்படி அப்படின்னு சொல்லி ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காங்க, அது வராது. கலாம் ஐயாவை காண்பதா அப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சி குறி போட்டிருக்காங்க ரெண்டுமே, அதுவும் வராது. அதுக்கு ரெண்டுமே வினாக்குறி கேட்டிருக்காங்க, அதுவும் வராது. கலாம் ஐயாவை காண்பதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியப்பா இது பண்ணிட்டு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அலுவலக சார்ந்த கலை சொல் கேட்டிருக்காங்க. மோர்ஃபேம்னா உருபன், சரிங்களா? மோர்ஃபேம் அப்படின்னா உருவம். இது எல்லாமே நம்ம புத்தகத்துக்குள்ள இருக்கு. தவறான இணை வந்து கேட்டிருக்காங்க. கன்சுலேட்னா துணை தூதரகம், பேட்டன்னா காப்புரிமை, சரி. கில்டுனா வணிக, டாக்குமெண்ட்னா பணம் கொடுத்தாங்க, டாக்குமெண்ட்னா ஆவணம். உமைகளால் விளக்கப்படும் பொருள் கேட்டிருக்காங்க. விழலுக்கு இறைத்த நீர் போல, பொருந்தாதது கேட்டிருக்காங்க, சரிங்களா? பயனுள்ள செயல்னு சொல்லிடுறாங்க, ஆனா அது வந்து பயனற்ற செயல். பசுமரத்து ஆணை போல எளிதில் மனதில் பதிதல், உடலும் உயிரும் போல மனமொத்த நட்பு, கிணற்று தவளை போல உலகம் அறியாமை. ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. எலியும் பூனையும் போல பகைமை, சரிங்களா? ஏன்னா எலியும் பூனையும் பார்த்தோன்னா எப்போ பார் சண்டை போட்டிருக்கும், ஸோ அதனால பகைமைன்றது தான் வரும். எவ்வகை வினை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கவிதா உரை படித்தால் அப்படின்ட்டு செய்வினை. வேற எப்படி சொல்லலாம்? கவிதா உரை படிக்கவில்லை, எதிர்மறை வினை. கவிதாவால் உரை படிக்கப்பட்டது. எவ்வகை வாக்கியம் என கண்டறிந்தது, பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுத்தது. அப்துல் நேற்று வருவித்தான், சரிங்களா? இதுதான் பிறவினை. வந்தான்னா தன்வினை, சரிங்களா? வருவித்தான் அப்படின்னா பிறவினை. அகரவரிசை கேட்டுறாங்க. கம்பளம் கா கா கு சே, அதுக்கு தே, சரிங்களா? கா கா கு சே தே, அப்ப ஆன்சர் டி தான் கரெக்டு. அது எதுனா கீழ்காணும் சொற்களே அகரவரிசை, மறுபடியும் அதுதான். அன்பு, ஆற்றல், இன்பம், ஈடு, உணர்வு, சரிங்களா? அ ஆ இ இ உ, ஈஸியா தான் இருக்கு. வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை கண்டறிக. பாடுனா என்னது? பாடியவள். பாடுதல்னா தொழில் பெயர். பாடினாள் அப்படின்னா வினைமுற்று. பாடுகின்றாள் அப்படின்னா நிகழ்காலத்தை குறிக்கிறது, சரிங்களா? பாடியவள் வினையாளனையும் பெயர். பாடு, பாடியவள். வேர்ச்சொல்லின் தொழில் பெயரை கண்டறிகன்னு சொல்லி கேட்கிறாங்க. கான் அப்படின்னா காணுதல். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அருள், பரிவு, கருணை, இதெல்லாம் வந்து எதை குறிக்கலாம்? இரக்கத்தை குறிக்குது. மறுபடியும் அதே தான் கேட்டிருக்காங்க. ஆதவன், பகலவன், ஞாயிறு, இதெல்லாமே கதிரவனை குறிக்கும், அது சூரியனை குறிக்கும். மறுபடியும் அதே தான் கேட்டிருக்காங்க. வாயு, தென்றல், வலி, இதெல்லாம் வந்து எதை குறிக்கணும்? காற்றை குறிக்கும், சரிங்களா? ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு. கோடு, கோடு, கொடுனா கொடுத்தல், கோடுனா அந்த கோடு போடுறது, சரிங்களா? நேரா கோடு போடுறது சொல்றாங்க. சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. வாடை காற்று வீசியது. வாடை காற்று கரெக்ட். ஏன்னா இரண்டாம் வேற்றுமை இது வருதுல்ல, ஐ. ஸோ அதனால வந்து ஐக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மிகும், மல்லின மிகும். 2 தப்பு. வெயில் சட்டென தணிந்தது, சட்டென தணிந்தது, சட்டென கசட தவற வருதுல்ல, ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா வந்து வல்லினம் மிகும். ஸோ அப்போ வந்து 1, 3 மட்டும் தான் வந்து கரெக்டு. மரபு பிழை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே கூரை வேந்தனர், அதான் கரெக்டு. பொருந்தா சொற்களை எடுத்து எழுதுக. பாக்கு, பஞ்சு, பாட்டு, பஞ்சுன்றதான் ஆன்சர் கரெக்ட். மீதி 3மே பார்த்தோன்னா ஒரே மாதிரி இருக்கு. அதுக்கு அடுத்ததும் பொருந்தாத சொல்லி கண்டறிய கேட்டிருக்காங்க. பண்பு, மஞ்சு, கண்டு, எக்கு. பெண் தொடர் குற்றியலுகரம், அது வந்து ஆயுத தொடர், அது தப்பு. வானம் அளந்தது, பிரித்து எழுது வந்து வானம் அளந்ததுன்னு சொல்லுகிறோம். கைப்பொருள் அப்படின்றது பிரித்தது கை கூட்டல் பொருள். என்றென்றும் அப்படின்றது பிரித்தது என்று கூட்டல் என்றும். வாசல் கூட்டல் அலங்காரம், அது சேர்த்து எழுதுக்குள்ள வாசல் அலங்காரம். ஒருமை பன்மை பிழை வந்து நீக்க சொல்லியிருக்காங்க. இவை பழங்கள் அல்ல, அதுதான் கரெக்டான விஷயம். சொல் பொருள் கேட்டிருக்காங்க. தெளிவுனா வந்து நற்காட்சி, ஓர்தல்னா வந்து நல்லறிவு, உபசமம்னா அடங்கி இருத்தல், பேருதற்குனா அகற்றுவதற்கு. சொல்லும் பொருளும் கேட்டிருக்காங்க. குந்தனா நான் உட்கார, மிசைனா அது மேலே, கந்தம்னா மனம், விசனம்னா கவலை, சரிங்களா? இது எவ்வளவு வாக்கியம் கேட்கலாம். பூக்களை பறிக்காதுன்றது கட்டளை வாக்கியம். இது அடிக்கடி நிறைய எக்ஸாம்ல கேட்குற கொஸ்டின், ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா உணர்ச்சி தொடர். எவ்வளவு உயரமான மரம், உணர்ச்சியோட சொல்றாங்களா, அதனால உணர்ச்சி தொடர். சொல்லின் கூட்ட பெயர் காணுங்க. பழம், அது பழத்தை வந்து என்ன சொல்லுவாங்க? பழங்கள் சொல்லுவாங்க, அது கூட்டமாக இருந்துச்சுன்னா.
சரியான கூட்டு பேரை தேர்ந்தெடுக்க சொல்லுங்க. ஆடு ஆடு வந்து கூட்டமாக இருந்துச்சுன்னா என்னது ஆட்டு மந்தைன்னு சொல்லுவாங்களா? 85 பொருத்தமான நூலினை தெரிவு செய்க. அல்லில் ஆயினும் விருந்துவரின் ஓக்கம். விருந்தோம்பலின் சிறப்பை வந்து கூறுவது பார்த்தீங்கன்னா நச்சினை. அல்லில் ஆயினும் விருந்துவரின் ஓக்கும் நச்சினை சொல்லுது. கலைச்சொற்கள் அறிக. சேலின் செயல்னா கலர் நிலம். ஆன்ஷியன் லிட்ரேச்சர்னா பண்டைய இலக்கியம். இதெல்லாம் வந்து நிறைய எக்ஸாமில் கேட்குறாங்க. ஸோ பார்த்துவோங்க. கலைச்சொற்கள் சரியான தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. டவுன்லோட்னா பதிவிறக்கம். மிசைல்னா ஏவுகணை. லான்ச் வெஹிக்கல்னா ஏவு ஊர்தி. நாட்டிகள் மைனா கடல் மீ மாதி கொடுத்து வச்சுருக்காங்க. இருபொருள் தரகு கேட்ச. அலைனா வந்து கடல் அலை ஒன்று, இன்னொன்று அலைந்து தெரியுதல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. முன்னாடி இருபொருள். ஆறுனா நதியும் சொல்லுவாங்க. நம்மளோட ஆறு எண் போடுவோம்ல 6ஆம் நம்பர், ஸோ அதனால சொல்லுவாங்க. மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. சேவல் கூவும். சரியான இணைப்பு சொல். காற்றே வா, உன்னை பாடாமல் இருக்க முடியாது, ஏனெனில் பாட்டின் மூல ஊற்றே நீதான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் வந்து காற்றே வா அப்படின்னு ஒரு லெசன் வந்து பாடியிருப்பாரு. ஸோ இது வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏன் என்று அப்படின்றது கரெக்டான ஆன்சர். நிறுத்தல் குறிகள் சொல்லி கேட்டுருக்காங்க. யாராவது சாலையோரம் படுத்து கிடப்பது. அப்படின்றது உணர்ச்சி குறி, சரிங்களா? ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் வரும். அப்போ ஆன்சர் ஏ தான் கரெக்டு. ஊர் பெயர்கள் மறு கேட்கலாம். புதுக்கோட்டைனா புதுகை. புதுக்கோட்டைனா பாத்துங்க புதுகை, சரிங்களா? புதுவைனா நமக்கு வந்து பாண்டிச்சேரி. புதுக்கோட்டைனா புதுகை. திருநெல்வேலினா நெல்லை. புதுச்சேரினா புதுவை. பாத்தீங்களா? மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன. பொருத்தமான காலத்தை இருந்து கேட்டிருக்காங்க. மேய்கின்றன நிகழ்காலம். பொருத்தமான காலத்தில் எடுத்து எழுது. கண்ணன் பாடுகிறான் நிகழ்காலம். மாணவி எழுதுகிறாள், அதுவும் நிகழ்காலம் தான். மலவன் சாப்பிட்டான், இது வந்து இறந்த காலம். குமுதா கடைக்கு போனாள், இதுவும் வந்து பார்த்தோன்னா இறந்த காலம். போனான், முன்னாடி போனான். பொருத்தமான காலத்தை எடுத்து எழுது. சரியான இணையை தேர்வு செய்க கேட்டிருக்காங்க. கண்ணன் படித்தான். எப்பயோ படித்தான், இறந்த காலம். பூவிழி கோலம் வரைகிறாள், நிகழ்காலம், அறிஞ்சிட்டு இருக்கா. ஊட்டமிகு உணவு உண்பார். உண்பார்னா எதிர்காலம். பொது அறிவு நூல்களை தேடி படிக்கின்றார். படிக்கின்றார்னா நிகழ்காலம், படிச்சுட்டு இருக்காரு. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. நீத்துப்பாகம் கொடிக்கவா. நீத்துப்பாகம்னா மேல் கஞ்சி குடிக்கவா, சரிங்களா? இது நம்மளோட புத்தகத்துல இருக்கும். நீத்துப்பாகம்னா மேல் கஞ்சின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? மேல் கஞ்சி குடிக்கவா. ஸோ அவ்வளோதான். இன்னைக்கு வந்து இந்த கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தொடர்ந்து வந்து நம்மளோட கொஸ்டின் வந்து தமிழ் கொஸ்டின் வந்து பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம சேனல் வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நீங்கள் வந்து ரெகுலராக பார்க்க முடியும். ஸோ அந்த வீடியோ பார்க்கறது மூலிமா நீங்கள் வந்து ஏதோ 1-2 கொஸ்டின் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிட்டு போயிடலாம். நமக்கு வந்து ஈஸியாக வந்து மார்க் வந்துடும், சரிங்களா? அதுக்கு நம்மளோட சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.